மிரியம் ஃபெலோஷிப்பில் கூட என் மனைவியும் அவர்களோடு சேர்ந்து ஒரு சில சகோதரிகள் கர்ப்பிணி பெண்களுக்காக ஒரு ஸ்பெஷல் ஃபெலோஷிப் ஒன்று ஆரம்பித்து பிரெக்னென்ட் ஆன உடனே நீங்கள் அதில் ரெஜிஸ்டர் பண்ணலாம். நீங்கள் குழந்தை பிறக்கிற வரைக்கும் உங்களுக்காக தொடர்ந்து அவங்க ஜெபிக்கிறாங்க, அனுதினமும் ஜெபிக்கிறாங்க. வாரந்தோறும் ஆன்லைனில் கூட்டங்கள் நடத்தி உங்களுக்காக ஜெபித்து உங்களுக்கு ஆலோசனை கொடுத்து உங்களை உற்சாகப்படுத்துகிறாங்க. அப்பொழுது என்னோட மனைவி வந்து சொன்னாங்க, அவங்க அநேக வீடுகளை போய் குழந்தை பிறந்த பிறகு அல்லது குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னால் சில அவசியமான இடங்களுக்கு போய் அவங்க பார்க்கும்போது அநேகர் மிகுந்த எளிமை நிலைமையில் இருக்கிறாங்க. பிறந்த குழந்தைகளுக்கு வஸ்திரம் வாங்க கூட வசதி இல்லாத நிலையில் கண்டுபிடித்தாங்க. அப்பொழுது அவங்க புதிதாக பிறந்த பிள்ளைகளுக்கு வஸ்திரங்களை வாங்கி கொடுப்பது, அது மாத்திரமல்ல, இந்த தபிதா ஸ்ட்ரோவ் மூலமாக பிறந்த குழந்தைகளுக்கு பாஸ்டர் எனக்கு ட்ரெஸ் வாங்க காசு இல்லை அப்படின்னு சொன்னார். தயவு செய்து நம்முடைய சபையின் விசுவாசிகள் தயவு செய்து தயங்காதீங்க, லீடர்ஸ்க்கு உடனே தெரியப்படுத்துங்க. நீங்கள் வந்து எனக்கு ஒரு பெட் இல்லை, ஒரு காட் இல்லை, ஒரு நல்ல ஸ்வெட்டர் இல்லை என் பிள்ளைக்கு, அல்லது எனக்கு போடுறதுக்கு பிள்ளைக்கு வஸ்திரம் இல்லைன்னா எங்களுக்கு உடனே தெரியப்படுத்துங்க. ஆண்டவர் கிருபையினால அநேகர் அதற்காய் தாராளமாய் கொடுக்குறாங்க. குழந்தைகள் பிறந்த குழந்தைகளுடைய ட்ரெஸ்ஸஸ் அவங்களுக்கு அது என்னமா அது அந்த ஒரு சின்ன ஒரு பெட் மாதிரி ஒரு வாங்குறாங்க. சில பேர் அந்த மொத்தம் அவங்களுடைய சோப்பு, அவங்களுக்கு வேண்டிய ஆயில், பவுடர்ஸ், இல்லை மேட்ஸு, அவங்க பேகு, இதெல்லாம் வந்து தானமாக கொடுக்குறாங்க. அது நல்ல நிலையில் கிழிஞ்சு போனதெல்லாம் கொடுக்காதீங்க, நல்ல நிலையில் இருக்கிறது மட்டும் கொடுங்க. அப்படி கொடுக்குறவங்கள தான் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, இப்படி பிறந்த குழந்தைகளுக்கு வஸ்திரம் இல்லாமல் இருக்கிற போது ரொம்ப கஷ்டம், எனக்கு அதெல்லாம் வாங்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா உடனே நாங்கள் கொண்டு போய் அதை கொடுக்குறோம். இந்த உதவிகள்லாம் செய்ய விரும்புகிறோம். ஆகவே நீங்கள் உடனே காண்டாக்ட் பண்ணும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். புரிஞ்சிருச்சுன்னு சொல்றவங்க ஆமென் சொல்லுங்கள். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஊழியங்களுக்காக தேவனை நாம் நன்றியோடு ஸ்தோத்திரிப்போம். அவருக்கே மகிமை உண்டாவதாக.